வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம பார்க்குறது இதுதான் நம்ம பப்ளு. இவன் எங்கே இருக்கான் அப்படின்னா நம்ம பேட்டை அங்கே தான் இருக்கான். இவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டைக்காரன், அதே நேரத்தில் நல்ல பாசக்காரன், நல்ல காவல்காரனும் கூட. சேட்டைக்காரன் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். வெடி போட்டால் போதும், குஷி தான் அவனுக்கு. அந்த வெடியை எப்படி கடிக்கலாம், இப்போ தரச்சக்கரை ஓடிட்டுருக்கு, இதை எப்படி அது வெடிக்கி அதை அப்படிங்கிறத கூர்ந்து பார்ப்பான். என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்பான். எந்த வெடி போட்டாலும் சரி அதை கூர்ந்து பார்த்து இது எப்படி வெடிக்கி, என்ன செய்யுது, அதை எப்படி நம்ம கடிக்கலாம், நம்ம எப்படி அதை வம்பாக்கலாம், நாசம் பண்ணலாம் அப்படி தான் நினைப்பான். பயங்கர சேட்டைக்காரன். ஏற்கனவே அவன் காலில் ஒரு தீப்பொறி போட்டு காலில் சுட்டுருக்கு இருந்தும் அடுத்தது விட மாட்டாங்க, அடுத்தது திரும்ப அதை கடிக்கணும் அப்படின்ட்டு அலைதான். இதுதான் அவனோட மெயின் சுட்டித்தனம், பயங்கர சுட்டித்தனம் அவன். பாசக்காரன். இப்போ நம்ம எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி கடிக்கணுன்ட்டு நிற்பான். நானே லீவு முடித்து எப்பாச்சும் போனேன், வீட்டுக்கு போனேன் அப்படின்னா முதல்ல குலைப்பான், பிறகு பார்ப்பான், பிறகு பக்கத்தில் மோந்து பார்ப்பான். அதுக்கப்புறமா தான் சரி ரைட் நம்ம ஆள் அப்படின்ட்டு விளாட ஆரம்பிப்பான். அது வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி நம்ப மாட்டான். பயங்கர காவல்காரன். ஒரு பூனை, எலி, காக்கா, குருவி எதுவும் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா போதும், ஒரு நிமிஷம் நிற்க விட மாட்டான். நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். ஆனால் தூக்கத்துலேயும் லேசாக ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா போதும், டக்குன்னு எந்திரிச்சு நின்று எங்கே யார் வாரா, எப்படி கடிக்கலாம் அப்படி தான் நிற்பான். ரொம்ப பாசக்காரனும் கூட. நல்லா விளாடுவான், செம்மையாக விளாடுவான். ஒரு யூரின் டாய்லெட்டு போனோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், வெளியே கூப்பிட்டு போன்ட்டு நிற்பான், கற்றுன்னு கற்றுவான். பயங்கர சேட்டைக்காரன். இப்போ ரொம்ப பாசக்காரனும் கூட. நம்ம எப்போ போனாலும் சரி, நம்ம வண்டி சத்தம் கேட்டுருச்சுன்னா போதும் உடனே எந்திரிச்சு நின்றுவான். வண்டி சத்தம் கூட தெரியும் அவனுக்கு. வந்துட்டான் அவன் அப்படின்னு தெரியும். நம்ம உள்ளே வந்தோன்னா துள்ளி குதிச்சுட்டு வருவான். அந்த அளவு பாசக்காரன். பயங்கரமான அறிவு, செம அறிவு. நல்ல சூட்டிப்பானவன். ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். அடுத்த வீட்டுக்காரங்க யாரும் வந்தாங்க வச்சாங்கன்னா நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். இது நம்ம சொந்தக்காரங்க தான்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். யார் வர சொன்னா அவனை, நான் கடிப்பன்ட்டு நிற்கிப்பான் அவங்கள. என் மாப்பிள்ளை இவனை உட்காருன்னா உட்காருவான், எந்திரினா எந்திப்பான், நெல்லாம் நிற்பான், படுத்துக்கொண்டா படுத்துக்கிடுவான், வண்டியில் ஏறுன்னு சொன்னால் ஏறுவான். ஆனால் கொஞ்சம் பொறாம பிடிச்சவனும் கூட. சரிங்க, நன்றி மக்களே.